வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் சைட். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால் சீலிங்கில் வைக்கிற நம்ம ஃபேன் ஊக்க பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ, அப்போ நம்ம நார்மலாக வீடு கட்டுறோம் அப்படின்னு பிளான் பண்ணாவே இந்த ஃபால் சீலிங்லாம் பற்றி நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். ஸோ, நம்ம வீடு கட்டினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருப்போம். எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நம்ம ஃபேன் பாக்ஸ் வைக்கிறது எல்லாமே ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அந்த ஃபால் சீலிங் டிசைன் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இந்த வீட்டில் மாதிரி நம்ம வீடும் ஃபால் சீலிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ, அப்போ வந்து ஃபால் சீலிங் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் ஊக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் ஊக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட் ஊக்கு போட்டு தான் நம்ம வந்து ஃபேன் ராடை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ, அந்த புல்லட் ஊக்க பற்றி தான் இன்றைக்கி இந்த ஃபுல் வீடியோவும் பார்க்க போகிறோம். ஸோ, மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். எல்லாருமே ஃபேனுடைய புல்லட் ஊக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ராடு வந்து நம்ம ஃபால் சீலிங் கீழே எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ராடு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ, அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த போர்டு ஃபால் சீலிங் போர்டு எல்லாமே ஏற்றும்போது அவங்க கரெக்டான நேர் மட்டத்தில் வைக்க மாட்டாங்க. ஸோ, கொஞ்சம் கிராஸில் வைப்பாங்க. கிராஸில் வைக்கும்போது நம்ம ஃபேன் மாட்டும்போது ஒன் சைடாக இருக்கும். ஸோ, அப்போ அதை வந்து ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த போர்டு வந்து நமக்கு ஹோல்ஸ் பண்ணுவோம். ஹோல்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபேனை மாட்டிட்டதுக்கப்புறமா அந்த கேப் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ, தெரியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ, பேக் பண்ணதுக்கப்புறமே கொஞ்ச நாளுக்கு அப்புறமே வந்தோம்னா கொஞ்சம் ஷேக்கிங் ஆரம்பிச்சிடும். ஷேக்கிங் ஆனதுக்கப்புறமே ஃபேனுடைய சவுண்டு நாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் ஊக்கு வந்து புல்லட் ஊக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு மெத்தட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு இடம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, எல்லா ஆங்கிளில் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபால் சீலிங் மட்டத்துக்கு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கு வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் ஃபேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஃபேன் மாட்டும்போது கீழே தான் நம்ம இந்த ஷேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும். ஸோ, ஃபால் சீலிங்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேக்கிங் இருக்காது. போர்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேக்கிங் எல்லாமே இருக்கும். போர்டோட சவுண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபேன் ஊக்க கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒர்க் பண்ணுற இடம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமே ஃபால் சீலிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஃபால் சீலிங் யூஸ் பண்ணுறதுனால நம்ம எல்லா இடத்துக்குமே சேனல் ஃபஸ்ட்டு அளவு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சேனல் எல்லாமே அளவு கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ, சேனல் அளவு வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்லேருந்து நமக்கு ஒரு 10 இன்ச்சு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 10 இன்ச்சு வருது அப்படின்னா அந்த 10 இன்ச்சியோட நம்ம இந்த ராடு எல்லா ஆங்கிலும் வந்து நிறுத்திடணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஊக்க கொடுத்துருக்கோம். ஸோ, அதே மாதிரி தான் எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லா ஆங்கிலும் செஞ்சு முடிச்சிட்டாங்க ஃபேன் ஊக்கு. ஃபேன் ஊக்கு முடிச்சதுக்கப்புறமே எனக்கு எல்லா ஊக்குமே வந்துச்சு. ஸோ, இன்றைக்கி வந்து சீலிங் எல்லாமே தூக்கி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஊக்கு நம்ம மாட்டும்போது அப்படின்னா 10 mm ஆங்கர் போல்ட் வாங்கியிருக்கோம். ஸோ, அந்த ஆங்கர் போல்ட் வச்சாவே போதும். சூப்பராக நல்லா வெயிட் நல்லாவே தாங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபால் சீலிங்கில் வந்து நாங்கள் எல்லா ஆங்கிள் தான் வச்சு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நாங்களே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயரிங் பண்ணும்போது நம்ம புல்லட் ஊக்கு வச்சு தான் நாங்களும் ஃபேன் ராட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ, அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் அதிகமாகவே வந்துருந்துச்சு. ஸோ, அந்த மாதிரி ஃபேன் ஷேக்கிங் ஆகுது ஃபேனோட நாய்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. ஸோ, அதுக்காக வந்து இந்த எல்லா ஆங்கிள் கொடுத்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி மெத்தட் கொடுத்தோம். ஸோ, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு வந்து நம்ம ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ, அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாய்ஸ் எதுவுமே வரல. ஃபேனும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இந்த மாதிரி ஊக்கு வந்து நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னா நாளைக்கு ஃபேன் இன்னும் நமக்கு டவுன் வேணும் அப்படின்னு கொஞ்சம் இறக்கி போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது என்ன ஆகும்னா நம்ம அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் பண்ணி கொடுத்துலாம். அதேமாதிரி உயர்த்தி நம்ம கொடுத்துடலாம். ஸோ, நம்ம ஃபேன் ராடு வந்து புல்லட் ஊக்கு போட்டு அதுக்கு மேலே ஃபேன் ராடு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. கம்மி பண்ணாலும் நம்ம பைப் எல்லாமே கட் பண்ணிட்டு தான் மறுபடியும் நம்ம ஃபேனை மாட்ட முடியும். ஸோ, அதுக்காக இந்த வந்து ஊக்கு கொடுத்து நம்ம ஒரு மெத்தடில் கொடுத்தலாம் நம்ம எப்போ வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வீட்டில் கஸ்டமர் வீட்டில் வந்து புல்லட் ஊக்கு போட்டு நம்ம ஒர்க்கிங் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன் ராட் எங்களுக்கு காற்று கம்மியாக இருக்குது. ஸோ, அதனால் வந்து ஃபேன் ராட் எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ராட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து ஃபால் சீலிங் போர்டு வந்து நம்ம ஒரு 2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த புல்லட் ஊக்கில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேன் ராட் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ, அந்த மாதிரி இந்த போர்டெலாம் கட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா ஆங்கிள் கொடுத்து நம்ம செட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ, இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ, ஃபேன் ராட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன் ராட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 mm ஆங்கர் போல்ட் வச்சு நம்ம ஃபுல்லாகவே டைட் கொடுக்கலாம். ஸோ, டைட் கொடுத்ததுக்கப்புறமே நம்ம வெயிட் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட்டும் கொடுத்து பார்த்தோம். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே தாங்குது. ஸோ, அதுக்கப்புறம் எல்லா ரூமுமே இந்த மாதிரி பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ரூமுமே இப்போ வர நம்ம செய்கிற சைட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஆங்கிள் கொடுத்து தான் நம்ம இந்த ஒர்க்கிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொட்டில் ஊக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ, தொட்டில் ஊக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிளான்லேயே கொடுத்துட்டோம். ஸோ, ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரூஃப் காங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லா ரூமுக்கும் நாங்கள் கம்பல்சரி எங்களுக்கு ஃபால் சீலிங் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேன் பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபேன் பாக்ஸ் வச்சாலுமே அது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். ஸோ, அதனால் வந்து இப்போ ஃபேன் பாக்ஸ் ஜங்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்து மெயின் லைன் மட்டுமே நம்ம கன்டினியூ பண்ணிட்டோம். ஸோ, ஃபால் சீலிங் நம்ம கம்பல்சரி வருது அப்படின்னு நம்ம பிளான் பண்ணாவே இந்த ஃபேன் பாக்ஸ் ஜங்ஷன் எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ, ரூஃப் காங்கிட்டுன்னு வரும்போது நம்ம கம்பல்சரி வந்து கஸ்டமர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால் சீலிங் வருது கம்பல்சரின்னு வருதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ, அப்போ வந்து நம்ம ஃபால் சீலிங் வரல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேன் பாக்ஸ் ஜங்ஷன் ஸ்பாட் பாக்ஸ் வாங்கி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ, ஃபால் சீலிங் வராத இடத்துல நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணால் அதோடைய காஸ்ட் எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டு இதோடைய காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஸோ, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபேன் ஊக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். தொட்டில் ஊக்கும் கேட்டாங்க. தொட்டில் ஊக்கும் பார்த்தீங்கன்னா சேம் இதே ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ, அந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேன் ஊக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ, இன்னைக்கு ஃபால் சீலிங் போர்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே அதோடைய ஃபால் சீலிங் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊக்கு தான் கீழே தெரியும். ஃபால் சீலிங் கீழே வந்து இந்த மாதிரி ஊக்கு இருந்தால் நம்ம ஃபேன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணுறதாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ, இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.